அரசியலாளர்களுக்கு வாழ்த்துக்கள். 28/1/2026 புதன்கிழமை அன்னைக்கு தமிழகமே ஒரு ஊரை திரும்பி பார்த்துச்சு. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லீம் இளைஞர்கள் சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஊரை திரும்பி பார்த்தாங்க. அந்த ஊர் எந்த ஊர்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில மாநாட்டையும், அந்த மாநில மாநாட்டுடைய மிகச்சிறப்பு என்னென்னா மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு வச்சுருந்தாங்க. அது என்ன வித்தியாசமாக இருக்குல்ல, என்ன மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடுன்னா, தமிழ்நாட்டில் 8000 மஹல்லாக்கள் பள்ளிவாசல்கள் சேர்ந்த மஹல்லாக்கள் இருக்குது. அந்த மஹல்லாவில் உள்ள ஜமாத்தர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செய்திருந்தாங்க. அந்த முயற்சி தான் இந்த மாநாட்டில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மஹல்லா ஜமாத்துகள்லேருந்து முக்கியஸ்தர்களும் ஜமாத்தார்களும், அது மட்டும் இல்லாமல் உலமா பெருமக்களும், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்களும் தாய்மார்களும் மிக திரளாக இந்த மாநாட்டை சிறப்பித்தது உண்மையில் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய கூட்டம் வருமா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க அழைத்த விதம், எடுத்து வைத்த செய்தி, இனி எடுத்து வைக்க போகிற நடை, இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவித்தாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் திரண்டிருந்தாங்க. வந்த மக்கள் எல்லாருமே மிக கண்ணியமான முறையில் வந்தாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, அங்கே ஒரு சண்டை இல்லை, சச்சரவுகள் இல்லை, தள்ளுமுள்ளு இல்லை, யாருமே கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கலை. இப்படிமா மாநாடு நடத்த முடியும் அப்படின்ட்டு உலகமே மூக்கு மேலே கை வச்சு மூக்கு மேலே விரல் வச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மாநாடு நடந்துச்சு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாநாட்டில் தலைவர்கள் பேசுகிறப்ப அதாவது ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு அமைதி. இவ்வளவு லட்சம் பேர் கூட்டின கூட்டத்தில் எப்படி இந்த அமைதி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இவர்கள் அமைதியாக மட்டும்தான் இருப்பாங்களா, இவங்கள்ட்ட ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்காதாண்டா, அப்படித்தான் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டு மேடைக்கு வந்தாங்க. அவங்க தான் சிறப்பு பேருரையாற்றுறதுக்காக வர்றாங்க. வர்றப்போ அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் தோழமையோடு இருக்குது, அன்பாக இருக்குது. அடுத்த முறையும் உங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை ஆக்கி காட்டுவோம் பாருங்கிறத அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எழுந்து நின்று, தளபதி அவர்களே வருக, திராவிட மாடல் ஆட்சி நாயகரே வருக, திமுக கழகத்துடைய தலைவரே வருக, தமிழகத்தினுடைய முதலமைச்சரே வருக சொல்லி பெரிய கோஷம் போட்டாங்க பாருங்கள். அதாவது விண்ணு அதிர்ந்த கோஷம். அந்த கோஷம் போட்ட உடனே முதலமைச்சர் அமர்றாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதே போல் இன்னொரு சம்பவம் பாருங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத், வாழும் காயிதே மில்லத், தமிழர் தகைச்சால் விருது வாங்கிய பேராசிரியர் K.M. காதர் மொய்தீன் அவர்கள் பேசுகிறதுக்கு எந்திரிக்கிறாங்க. அப்படியே அந்த அதிர்வு சத்தம், தக்பீர் முழக்கம் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ஆரவாரத்தோடு அவரை வரவேற்று பேசுங்கண்டு மக்கள் தக்பீர் முழங்குறாங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், முஸ்லீம் லீக் ஜிந்தாபாத், முனீருல் மில்லத் ஜிந்தாபாத் சொல்லி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எல்லாரும் சத்தம் போடுறாங்க. தலைவர் மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படி போதுங்கிற மாதிரி ஒரு கையைத்தான் காமிச்சார். டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு சத்தம் பூரா. அவர் அந்த கையை காமிச்ச பிறகு எப்படித்தான் அந்த சத்தம் அடங்குச்சுன்னு தெரியல. ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டு திரள் அமைதியாக இருந்துச்சு தலைவருடைய பேச்சை கேட்க. தலைவர் பேசி முடித்தார். தலைவருடைய பேச்சை கவனமாக கேட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் எந்த அளவுக்கு தலைவர் மேலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்பும் பாசமும் வச்சுருக்காங்கிறத வெளிக்காட்டுறதோடு இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சிறப்புகளை மிக சிறப்பாக அழகாக எடுத்து சொன்னார். இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் வைத்த தீர்மானங்களை எல்லாம் நான் முதல் நாளே படிச்சுட்டேன். உங்களுடைய மணிச்சுடர் பத்திரிகை மூலம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் படிச்சுட்டேன்.
அதனால் எனக்கு வந்து ஓரளவு நாங்கள் எல்லா தீர்மானங்களையும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்ததோட அதுக்கு ஒரு அச்சாரமாக முன்னுதாரணமாக ஒரு 5 தீர்மானங்களை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன இது இந்த மாநாட்டில் வந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஆதரவையும் கொடுத்துச்சு. இப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாருங்கிறத இப்போ கேளுங்க. முதலமைச்சர் வர முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கையிலும் வச்சிடணும். அன்பின் மிகுதியால அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகளை வழங்காம நான் போக முடியுமா? இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில் 5 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உலமாக்கள் நல வாரியத்தில் 15060 உலமாக்கள் இருக்காங்க. முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உருதுமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே அண்ணா? உங்களை தான் கேட்குறேன், மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. மீதி இருக்கும் கோரிக்கைகளும் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிறைவேற்றப்படும். இப்படி முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு தலைவரை பார்த்து கேட்குறாரு, என்னங்க அண்ணே சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு. தலைவரும் மகிழ்ச்சியோட மிக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சாடை காட்டுறாரு. ஏதோ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவு போல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நடந்த இந்த கூட்டம் மிகப்பெரிய எழுச்சியை மட்டுமில்லை, இஸ்லாமிய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2வது 2.0 முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி வரணுங்கிறது அப்படின்னு தெரிய வந்துச்சு. முஸ்லீம் லீக்கை பிடிக்காதவங்களும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதவங்களும் 1-2% முஸ்லீம்கள் இருக்க செய்வாங்க. அவர்கள் அந்த முஸ்லீம் பெயர்களால் வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணி கூட பேசுவாங்க. இந்த மாநாட்டை கூட விமர்சனம் பண்ணி பேசுவாங்க, திமுகவை கூட விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதையெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பேசுகிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. காரணம் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு பேரியக்கம் தான். கிட்டத்தட்ட 77 வருடங்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பேரியக்கம். இந்த ஒரு இயக்கம் மட்டும்தான் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்குமான நலன்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. மத துவேஷம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
அதனால தான் பெரும்பாலான தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக பெரும்பாலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள் கலந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகளாக பெரும்பாலான இடங்களை நீங்கள் கவனித்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 80% பள்ளிவாசல்களுக்கு மேல் உள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமிய முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகள் அதில் நிர்வாகிகளாக இருப்பாங்க. இறைவனுக்கு பயந்து நேர்மையான முறையில் அவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இருவர் தவறு செய்யலாம். அது அவர் ஒருத்தரை வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தை விமர்சனம் பண்ண முடியாது. எதுவுமே 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி மஹல்லா ஜமாத்துகளையும் கண்ணியமிக்க உலமா பெருமக்களையும் சமுதாய மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் மஹல்லா ஜமாத்துகளை ஒருங்கிணைக்கிறோம் வாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி வந்த அந்த மக்கள்கிட்ட தலைவர் பேராசிரியர் என்ன எடுத்து வைக்கிறாரு, மீண்டும் நம்ம சமுதாயம் கண்ணியமாக இந்த தமிழகத்தில் வாழணும்னா இங்கே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வரணும். 1 லட்சம் இளைஞர்களை நான் அதற்கான களப்பணியில் இறக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதை அப்படியே வேண்டுகோளாக முதலமைச்சரும் வைக்கிறாருங்கிறது தான் இந்த மாநாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஆச்சரியம். ஆண்களும் பெண்களும் இவ்வளோ திரளாக எப்படி வந்தாங்க? ஏதாவது காசு கொடுத்து பணம் கொடுத்து வந்தாங்களாண்டா இல்லை. அவரவரும் தன்னுடைய சொந்த முயற்சியால் சொந்த செலவால் இதில் போய் கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும், நம்ம ஆதரவை வெளிப்படுத்த வேணும், முஸ்லீம் லீக்குடைய பெருமையை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வந்த காட்சி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. சரி, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததற்கு நம்ம முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்? எல்லாம் உள்ள இறைவன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த வல்லவன் அல்லாவுக்கே எல்லா புகழுன்னு சொல்லி நிச்சயமாக நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா நன்றி செலுத்தாத மனிதனாக இருக்க இயலாது அல்லவா? அதே போல் இந்த மாநாட்டுக்காக உழைத்த கிட்டத்தட்ட 1 மாத காலமாக உழைத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளை நிச்சயமாக நம்ம பாராட்டணும், நன்றி செலுத்தணும். 1 மாத காலமாக ஒவ்வொரு மஹல்லா ஜமாத்து நிர்வாகிகளை சந்தித்து, பொதுமக்களை பிரமுகர்களை சந்தித்து, சகோதர சமுதாய மக்களை சந்தித்து இந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குது பார்த்தீங்களா? மிகப்பெரிய முயற்சி, அளப்பரிய முயற்சி. அந்த முயற்சியுடைய வெற்றி தான் இந்த மாநாடு. அதனால் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பிரைமரி, அதே போல் அதாவது பேரூர், ஒன்றியம், மாவட்டம், நகராட்சி அத்தனை நிர்வாகிகளையும், மாநில நிர்வாகிகள் எல்லாரையுமே நம்ம மனசார பாராட்டணும், அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு, கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் தலைமையில் வந்த இந்த பேரியக்கம் இப்போ கண்ணியம் மிகுந்த முனீருல் மில்லத் பேராசிரியர் தலைமையில் எப்படி கண்ணியத்தோடு நடக்குதோ, கண்ணியம் மட்டுமல்ல எங்கள்கிட்ட கடமையும் இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஒற்றுமையை காட்ட அந்த கடமையுணர்வோடு வந்த அந்த சமுதாய மக்களுக்கும், அந்த கூட்டத்தில் கண்ணியத்தை காத்து மிக அழகாக அமைதி காத்து இது வெற்றியாக்கி கொடுத்த அந்த சமுதாய மக்களுக்கும், கட்டுப்பாடோடு இருந்து நல்ல முறையில் நல்ல முறையில் இல்லம் சென்று திரும்பிய அந்த சமுதாய மக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், தலைவர்களுக்கும், தோழமை கட்சி தலைவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அவரோடு வந்த தமிழகத்துடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனல் வழியாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற அரசியல் நிகழ்ச்சிகள் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது கண்ணியமான முறையில் சிறப்பாக இருந்தால் அதை நாம் வெளிப்படுத்தும் விதமாக நமது அரசியல் ஆயிரம் சேனல் வழியாக அதை மக்களுக்கு அறிய செய்வது கடமை என்ற உணர்வோடு தான் இந்த காணொலியை நம்ம வழங்கியிருக்கிறோம். இது பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.